கருணா இந்த சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சித்ரா அவங்க அப்பா கிட்ட போய், அந்த அக்கா வீட்டில் இல்லாத வீடு வீடாட்டவே இல்லைப்பா, எனக்காக அக்காவை மன்னிச்சிடுங்கப்பா. கருணா சித்பா பாவம், அக்கா இல்லாம அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, நீங்களே யோசிச்சு பாருங்க, புரிஞ்சுக்கோங்கப்பான்னு சொல்லி சித்ரா கேட்கவும், ஓ அப்படியா, இந்து இல்லாம இந்த வீடு வீடாட்டவே இல்லையா, சரி இந்து வரணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன், 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்குறாங்க கிருபா. கிருபா சொல்லிட்டு போனதை கேட்ட திவாகர், அண்ணே என்னண்ணே இது, உன் பொண்ணு கேட்டங்கிறக்காக நீ என்னமோ அவளுக்கு பதில் சொல்லணுமா என்ன, 1 மணி நேரம் டைம் கொடுன்னு கேட்டுட்டு வர, அவன் என்ன அப்படி இந்த வீட்டுக்கு முக்கியமா, அதுவும் உன் பொண்ணு சொன்னான்னு சொல்லி நீயும் சரின்னு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிக்கிறியே, அது என்ன சரியாவா இருக்கும், இது நம்மளுக்கு மதிப்பு குறைவுங்கிறாங்க திவாகர். டேய் இங்க பாருடா திவாகர், எதை செஞ்சாலும் யோசிச்சு நல்ல முடிவு எடுக்கணும், அறகுறைய எதையும் செய்யக்கூடாது, செஞ்சா அதை முழுசா முடிக்கணும். இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசுல எல்லாரும் இடம் பிடிச்சிருக்காங்க. இன்னும் கருணாவோட பொண்டாட்டிங்கிற பேர்ல இருக்கிறதுக்கு காரணம் என்ன, கருணா கட்டுனா அந்த தாலி தானே அவ கழுத்துல இருக்குது, அது இருக்க வரைக்கும் தானே அவனுக்கு அவ சொந்தம், அவளுக்கு இவன் சொந்தம், சேர்த்து வைக்கணுங்கிறாங்க. அந்த கருணா வச்சே அவ கழுத்துல இருக்கிற தாலியை எடுக்கணும்டா. அப்போ நாம சொன்னா கருணா கேட்பானா, அந்த தாலியை கழட்டிட்டானா அவன் போய் கழட்டிடுவானானேன்னு திவாகர் கேட்குறாங்க. டேய் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான்டா, மலையிலேருந்து குதின்னு சொன்னாலும் குதிப்பான், உயிரை கொடுன்னு சொன்னாலும் கொடுப்பான். நான் சொன்ன ஒரே ஒரு ஒத்த வார்த்தை, இந்து முக்கியமா இல்லை நான் முக்கியமான்னு கேட்டேன், அப்போவே அவன் ஏன் பின்னாடி வந்து நின்னான் பார்த்தியா, அங்கே நிற்கிறான்டா கருணா, நான் சொன்னான் என்ன வேணாலும் செய்வான், மறுப்பு சொல்ல மாட்டேன்டா, அவனை வச்சுதான் அவளை பழிவாங்கணும், அவனை நான் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு காரணமே அவன் என் மேலே காட்டுற விசுவாசம் தான்டா, அதை வச்சு நம்ம என்னெல்லாம் வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் பார்த்துக்கலாங்கிறாங்க கருணா. இதை கேட்ட திவாகர் சிரிக்கிறாரு. கிருபா திவாகர் கிட்ட அவங்களோட ஐடியாவெல்லாம் சொல்லிடுறாங்க. திவாகரும், ஓ நீ போகிற வழியிலேயே நானும் வர்றேன், கருணாவை மடக்கிறதுக்கு இதுதானே சரியான வழி, சரி சரி முதல்ல நம்ம குடும்பத்தாள்களையும் ஒன்று சேர்த்து கூட்டிகிட்டு போவோன்ட்டு வெளியில் வர்றாங்க. வந்ததும் சரி எல்லாரும் வாங்க போய் இந்துவையும் கருணாவையும் சேர்த்து வைக்கலாங்கிறாங்க. ஜெயந்தி இந்த விஷயத்தை கேட்டதும் சந்தோஷப்படுறாங்க. அப்போவே உடனே இந்துவுக்கு ஃபோன் பண்ணி, இந்து நீ இப்போ எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாங்க. நான் கருணாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான்க்கா இருக்கேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, இங்கே கிருபா மாமாவும் திவாகரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, உன்னை எப்படியாவது கருணா கூட சேர்த்து வைக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்காங்க, ஏதோ நல்ல காலம் அவங்களுக்கு ஒரு நல்ல புத்தி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன், சரி நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு உன்னை வந்து கூப்பிட வரோங்கிறாங்க. அப்போ இந்துவும் சரிங்கிறாங்க. இந்த விஷயம் கருணாவுக்கு தெரிஞ்சதும் கருணா இன்னும் சந்தோஷப்படுறாங்க. அண்ணா என் விஷயத்துல எவ்வளவு அக்கறை எடுத்திருக்காரு, கருணா கார் எடு போகலாம், இந்துவை போய் கூட்டிகிட்டு வரலாங்கிறாங்க. இதை கேட்டதும் சந்தோஷத்தில் கருணாவும் கார் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ திவாகர் கிருபா கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களான்னு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரங்கிற சந்தோஷத்தில் அவன் முகத்தில் எவ்வளவு வெளிச்சம் இருக்குது, பொண்டாட்டி மேலே அவ்வளவு பாசம் வச்சுருக்கான் பாருங்கங்கிறாங்க. டே திவாகர் இருக்கட்டும்டா, என்ன பொண்டாட்டி பார்க்க வரைக்கும் தானே இந்த சந்தோஷம், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இருக்கு பாரு, அப்புறம் வச்சிருக்கிறோமல்ல ஆப்பு, அது வரைக்கும் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிச்சுட்டு போகிறான் விட்டுருங்கிறாங்க கிருபா. கிருபா வீட்டில் இருந்து எல்லாரும் இந்துவை கூப்பிட்றதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் இந்துவோட அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக முன்னாடி நின்று வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு வந்த கிருபா இந்துவோட அப்பா கிட்ட அப்படியே கிண்டலாகவும் கேவலமாகவும் நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ வெளி உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னது அண்ணனோட பேச்சே சரியில்லையா அப்படின்னு கிருபாவுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. பேசுனதை கேட்டு ஜெயந்திக்கு புரிஞ்சு போச்சு. ஓ இவங்க ஏதோ வேற திட்டத்தோட தான் வந்திருக்காங்க, இவங்க ஒன்றும் நல்ல எண்ணத்தோட இந்துவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரல, கருணாவையும் இந்துவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேறு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னமோ ரூட் போடுறாங்க, அது என்னன்னு தெரியலையே, ஐயோ கருணாவையும் இந்துவையும் சேர்த்து வைக்கலாங்கிற ஆசையில் தானே எல்லாரும் கிளம்பி வந்தோம், ஆனால் இவர் பேசுகிறத பார்த்தா அந்த மாதிரி தெரியலையேன்னு ஜெயந்திக்கு சந்தேகம் விழுந்துருச்சு. இந்து ஜெயந்தி கிட்ட சொல்கிறாங்க, என்னக்கா இது, இவங்க ஏதோ நல்ல விஷயமா வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவங்க பேசுகிற பேச்சே சரியில்லைங்கிறாங்க. ஆமாம் இந்து, எனக்கும் அதான் புரியல, அங்கே பேசிட்டு வரும்போது உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதா தானே சொல்லிட்டு வந்தாருங்கிறாங்க. இந்துவோட அப்பா கிருபா கிட்ட சொல்கிறாங்க, என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்க இஷ்டமே இல்லை, உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுது, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது உங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்குன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க. சே அந்த மாதிரி நல்ல அபிப்பிராயமெல்லாம் எங்களுக்கு எப்போவுமே வந்தது இல்லையேங்கிறாரு கிருபா. கிருபா கையில் வளையம் போட்டிருக்காரு, அந்த வளையத்தை அப்படியே ஒரு திருக்கிட்டு, இங்கே பாருங்க நான் பேச வந்த விஷயமே வேற, ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன செய்யட்டும், அதாவது என்ன விஷயம்னா இந்த கருணா கட்டின தாலி உன் பொண்ணு கழுத்தில் கிடக்குது பாரு, அதுதான் பெரிய தொந்தரவு, பெரிய இடைஞ்சல், நிறைய உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, இந்த உறவை முறிக்கிறதுனா என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தோம், அதுதான் கருணா கையாலேயே அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க கிருபா. இவகிட்ட இந்த தாலி இருக்கிறதுனால தானே இத்தனை பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா, டே கருணா இங்கே வா, இங்கே வந்து இதோ இவ கழுத்தில் கிடக்கிற தாலியை முதல்ல கழட்டிடு, எந்த தொந்தரவும் இருக்காது, கழட்டிட்டின்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவளை பற்றி நீ நினைக்க வேண்டியதில்லை, உன்னை பற்றி அவன் நினைக்க வேண்டியதில்லை, காலத்துக்கும் நீ பாட்டுக்கு இருக்கலாம் பாரு, அளவுக்கு அவெல்லாம் வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை கருணா,
நான் சொல்கிறது தான் சரி, முதல்ல அந்த தாலியை கழட்டிடு, உன் கையால் கழட்டுடாங்கிறாங்க கிருபா. கிருபா சொன்னதை கேட்டதும் கருணா அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. என்னடா அண்ணன் சொன்னது உனக்கு காதில் விழலையா இல்லை புரியலையா? அண்ணன் சொன்னதும் எந்த வேலையாக இருந்தாலும் பட்டுன்னு செய்வேன், இதுக்கு மட்டும் என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்ன அண்ணன் சொன்னது இன்னுமா காதில் விழலை? நான் சொல்கிறேன்டா, போய் அந்த இந்து கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டுன்னு திவாகர் எச்சா தூண்டி விடுறாங்க. கருணாவை தூண்டி விட கருணாவும் போய் இந்துவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்து, அப்படி நீ என் கழுத்தில் கட்டின தாலியை கழட்டிடுவியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்கலங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கருணா வெச்ச கண்ணு வாங்காமல் இந்துவை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் சொன்னால் எதையும் செய்வேன், நமக்குள்ளே இருக்கிற உறவு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கையை எடுத்து அப்படி தாலியை கழட்டு போகும்போது அப்போ சித்ரா ஓடி வந்து, அண்ணன் நீ என்ன காரியம் பண்ண பார்த்த? நம்ம இந்துவை கூட்டிகிட்டு போகிறக்காகத்தானே வந்திருக்கோம், வெட்டி விட்டுட்டு போகிறக்காக வந்திருக்கோம். ஐயோ வேண்டாண்டா கருணா, நீ இந்த தப்பு பண்ணிடாத. அவங்கெல்லாம் ஏதோ சொல்கிறத சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் நீ மட்டும் இந்த இந்துவோட தாலியை கழட்டிடாதடா. அவன் நீ கட்டின பொண்டாட்டி, நீயும் பிரியக்கூடாது, சேர்ந்து வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், எங்கள் ஆசையை நிறைவேற்றடா அண்ணன் சொல்கிறாருன்னு சொல்லி நீ வெட்டி முடிக்காதீங்கிறாங்க ஜெயந்தி. கிருபா சத்தம் போட்டு சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? இந்த கருணா இந்து கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டுறதை நீங்கள் எல்லாரும் கண்குளிர பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் உங்கள் எல்லாத்தையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்தது எதுக்குன்னு நினச்சிங்க? இந்த அம்மனியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்று மட்டும் நடக்காது. இன்னைக்கூட இவளோட உறவை வெட்டி விட்டுட்டு போகிறதுக்காக உங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறமா இவளோட பேச்சு அங்கே எடுக்கக்கூடாது. எல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே முடிய போது பாருங்கங்கிறாங்க கிருபா. ஜெயந்தி, சித்ரா இவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, இவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருப்பாருன்னு நமக்கு தெரியாமல் போச்சு. ஆனாலும் இவர் மோசமானவர் தான் தெரியும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல புத்தியோட நல்ல குணத்தோட எல்லாம் இருப்பாருங்கிற சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது இவரோட புத்தி என்னங்கிறது. இப்படி புருஷ மண்டாட்டியை பிரித்து வைக்கிறது, அதுவும் கருணா தான் சொல் பேச்செல்லாம் கேட்பாங்கிறக்காக அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி அவன் கையாலேயே அந்த தாலியை கழட்ட வைக்கிறாரே, இவரெல்லாம் என்ன ஒரு மனுஷன் அப்படின்னு மனமனு மனைவிக்கிறாங்க. என்ன அங்கே முனகள், இங்கே பாரு, நான் சொல்லது தான் நடக்கணும், நான் சொன்னது தான் செய்யணும். டேய் கருணா, யோசிக்காதடா, அண்ணன் எதுவும் உன்னோட நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கே தெரியுமல்ல, நான் சொன்னதை செஞ்சுட்டு வாங்குறாங்க. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு கருணாவும் எதிர்த்து பேச மாட்டேங்கிறானே, இவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு ஒரு நாள் யோசிக்க மாட்டேங்கிறானே. அவங்க சொன்னதெல்லாம் நல்லதுக்குன்னு செய்யறான், ஆனால் ஒரு வார்த்தையாவது நியாயத்தை கேட்கலாமல்ல. ஏண்டா கருணா, உனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாம் தெரிஞ்சவன் தானே நீ, ஏண்டா இப்படி இருக்கிறேன்னு எல்லாரும் தலைப்பாட அடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் கருணா அண்ணன் சொன்னதுதாங்கிற மாதிரியே நிற்கிறாரு. கருணா, உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத, உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காதடா. உன் பொண்டாட்டி உனக்காக எதுவும் செய்யவா? அப்படிப்பட்டவளை இவங்க சொல்றாங்கிறதுக்காக நீங்க அத்து விடாதடா, இது பெரிய தப்பு. உனக்கு என்னதான் அவங்க தம்பியாவா நினைக்கிறாங்க? பேச்சுக்கு தாண்டா தம்பின்னு சொல்றாங்க, நீயும் அண்ணாவா நினைக்கிற. ஆனா அவங்க உன்னை தம்பியா நினைக்கலடா. வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கிற நாயும் சரி நீயும் சரி ஒன்றுகளையும் வெளியில தாண்டா வச்சு சோத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னைய ஒரு நாள் அவங்க தம்பியா நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்கடா. ஏதோ சொல்ற வேலையை செய்யற ஒரு ஆளா தான் வச்சிருக்காங்க. தயவு செய்து இப்பவாவது ஓம் பொண்டாட்டிக்காக உன்னோட வாழ்க்கைக்காக அவங்கள எதிர்த்து பேசுடா கருணான்னு இந்த ஜெயந்தி மனசுக்குள்ள அப்படியே கருணாவை தூண்டி விட்டு பேசி பார்க்குறாங்க. ஆனாலும் கருணா கிருபாவையே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் இப்போவாவது மனசு மாதிரி உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோன்னு சொல்ல மாட்டாரான்னு ஏக்கத்தோடு இருக்காரு. நான் நிற்கிறத பார்த்துட்டு கிருபா அதே இடத்துல உட்காந்து கால் மேலே கால் போட்டு, என்னடா கருணா, என்ன நேரங்காலம் பார்க்குறியா? நான் சொன்னதை செய்யறதுக்கு என்ன யோசிக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்காரு. கருணாவும் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கையை அப்படியே இந்து கழுத்துக்கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்போ இந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து கருணா போன கையை இறக்கி போட்டுட்டு முடியாதுங்கிறாரு. கருணா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டதும் கிருபாவும் திவாகருக்கும் தூக்கி வாரி போடுது. டே என்னடா என்னையவே எடுத்து பேசுகிற அளவுக்கு ஆயிட்டியா அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தைக்கு பல கேள்வி கேட்குறாங்க. திவாகர் டக்குன்னு எழுந்திருச்சு, ஏண்டா என்ன தைரியம் உனக்கு? அண்ணன் சொல்லி சொன்ன வார்த்தையை மீறி முடியாதுன்னு சொல்கிற? அண்ணனோட பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதையா? உனக்கு இத்தனை வருஷமா தம்பின்னு உனக்கு சோறு போட்டு வளர்த்துனதுக்கு நீ காட்டுற நன்றியாடா? உண்மையான விசுவாசியா இருந்திருந்தா இந்நேரம் அண்ணன் சொன்னா போதுன்னு சொன்ன வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிருப்பியல்ல. இப்படி எதிர்த்து நின்ன முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கலடா. இந்த அளவுக்கு நீ பேசுறீன்னா யார் கொடுத்த தைரியம் உனக்கு? எங்கிருந்து வந்தது இந்த தைரியங்கிறாரு திவாகர். அண்ணே, என்னை பேச வைக்காதீங்க. உங்க மேல நான் வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் வேற. ஆனா அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி. நீங்கள் எனக்கு சோறு போட்டு வளர்த்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. அண்ணன் மேலே வச்சிருக்கிற மரியாதை என்றைக்கும் ஒரு துளி கூட குறையாது. அண்ணனுக்கு நான் எப்பவும் விசுவாசியாக இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் பாதியாக இருக்கிறா பாருங்க இந்த இந்து. அவள் வாழ்க்கையில் போய் நீங்கள் விளையாடுறதா நினச்சி என் வாழ்க்கையை சூறையாட பார்க்குறீங்களேன்னா நியாயமானு கேட்குறாரு. அப்படி போடடா அருவாளா அப்படின்னு ஜெயந்தி மனசில் அப்படியே துள்ளி குதிச்சு சந்தோஷப்படுறாங்க. அடே கிருபா, கருணா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாண்டா, இனி தொடர்ந்து உங்களுக்கு எதிராக வீசத்தான் போறா அப்படின்னு ஜெயந்தி மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அண்ணே, நான் உங்களை சொந்த அண்ணனா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னை தம்பியாக நினைக்கிறதா இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்பீங்கல்ல. தாலியை கட்டுடான்னு சொல்லி இந்த தாலியை எடுத்து கொடுத்ததும் நீங்கள் தான். இன்னைக்கு அந்த தாலியை உன் கையால்
தால கழட்டுறான்னு சொல்றீங்க, இது நல்லதுக்கு இல்லைனா? நல்லவளோ கெட்டவளோ அவளுக்கு நான் தாலியை கட்டிட்டேன். என்னைய நம்பி அவ அந்த வீட்டுக்கு வந்துட்டா. இனிமே அவளை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு எதிர்த்து பேசுறாங்க கருணா. என்ன நடக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்.